உலகத்துல மிகப்பெரிய போர்க்கப்பல்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவினுடைய USSR ஜெரால்ட் ஃபோர்டு மிக மோசமாக பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதாக சர்வதேச பத்திரிகைகள் செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள். இது குறித்து அமெரிக்காவினுடைய கடல் படை US நேவல் ஃபோர்ஸ் சென்ட்ரல் கமாண்ட் 5th Fleet வெளிப்படையாக ஒரு விஷயங்களை தங்களுடைய ட்விட்டரில் தெரிவித்திருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் 2 நாட்களுக்கு முன் இதே போன்று அமெரிக்காவினுடைய சக்தி வாய்ந்த இன்னொரு போர்க்கப்பலான USS அப்ரஹாம் லிங்கன் மிக மோசமாக பாதிக்கப்பட்டதாக சில செய்திகள் வெளிவந்தது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த யுத்தத்தில் அமெரிக்காவுக்கு மிக முக்கியமான சக்தியாக விளங்கக்கூடிய இந்த 2 போர்க்கப்பல் இன்று என்ன நிலைமையில் இருக்கிறது? இது மட்டுமல்லாமல் அமெரிக்கா ஈரானின் மீது நேரடியாக தாக்குதல் தொடுத்து 12 நாட்களை கடந்து விட்டது. ஏன் இன்னும் இந்த யுத்தம் ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்படவில்லை? குறிப்பாக அமெரிக்கா ஈரானினுடைய டீசென்ட்ரலைஸ்டு மொசாக் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை கண்டு அஞ்சி இருக்கிறார்கள். இந்த யுத்தத்தை துவங்குவது வேண்டுமானால் அமெரிக்காவாக இருக்கலாம், முடிப்பது நாங்கள் தான் என்று அன்றே ஈரான் சொன்னதில்லையா? அதற்கு முக்கியமான காரணம் இந்த டீசென்ட்ரலைஸ்டு மொசாக் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான். இந்த போர் யுக்திக்கும் இன்று அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய போர் கப்பல்கள் வீழ்த்தப்பட்டதற்கும் என்ன தொடர்பு? வணக்கம், இது தமிழ் குரல். நான் உங்கள் சத்யராஜ். அமெரிக்காவினுடைய மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு போர்க்கப்பல், அது அமெரிக்காவுக்கு மட்டும் கிடையாது, உலகத்திலேயே மிகப்பெரிய போர்க்கப்பல்னு சொல்றாங்க, USS ஜெரால்ட் ஆர் ஃபோர்டு. இதுக்கு இன்னொரு பேர் வந்து CVN 72. இந்த கப்பல் மிக மோசமான தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறதாக சர்வதேச ஊடகங்கள், பத்திரிகைகள் நிறைய செய்திகளை தொடர்ச்சியா வெளியே தெரிவிச்சுட்டே இருக்கிறாங்க. 2018ஆம் ஆண்டு இந்த கப்பல் அமெரிக்காவினுடைய கப்பல் படைக்கு கொடுக்கப்பட்டுருச்சு. இந்த கப்பல் அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய பலம்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, இது ஒரு மிதக்கும் இராணுவ கிடங்கு. அதுல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4500 சோல்ஜர்ஸ் இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 18,000 மீல்ஸ் தயாரிக்கப்படுது. அதாவது அங்க இருக்கக்கூடியவங்க மொத்தமா சாப்பிட்றது மட்டும் 18,000 மீல்ஸாக நம்பர் படி தயாரிக்கப்படுது. இது ஒரு மிகப்பெரிய இராணுவ கிடங்கு. இதுல கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 75லேருந்து 90 ஃபைட்டர் ஜெட்ஸ் அந்த கப்பல்ல மேல டெக்ல நின்றுகிட்டு இருக்கும். இது இல்லாம ஹெலிகாப்டர்ஸ், எக்கச்சக்கமான ஆயுதங்கள், மிசைல் சிஸ்டம், இன்னும் சொல்ல போனா நியூக்ளியர் வார்ஹெட்ஸை பயன்படுத்துற அளவுக்கு சில முக்கியமான டெக்னாலஜியும் இதுல இருக்கு. இன்னைக்கு இந்த கப்பல் செங்கடல நிக்குது. முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா USS அப்ரஹாம் லிங்கன் அப்படிங்கிற கப்பலை தான் அமெரிக்கா நேரடியாக ஈரானினுடைய யுத்தத்துக்குள்ள கொண்டு வந்தாங்க. இந்த USS அப்ரஹாம் லிங்கன் எங்க இருந்துச்சு அப்படின்னா, சீனாவினுடைய கடல் பரப்பில் இருந்துச்சு, வெஸ்ட் சீனா சீன்ல இருந்துச்சு. அங்க இருந்து இந்த கப்பலை மலாக்கா வழியாக இந்திய பெருங்கடல் வழியாக கொண்டு எங்க நிறுத்தினாங்க அப்படின்னா, ஈரானினுடைய கடல் பரப்புக்குள்ள கொண்டு நிறுத்தினாங்க. அதாவது ஈரானுடைய இந்த பெர்ஷியன் கல்ஃபை தாண்டி வெளி வந்த உடனே இந்திய பெருங்கடலினுடைய துவக்கம் இருக்கு பார்த்தீங்களா, அங்க அரபிக் பெருங்கடல், அந்த அரபிக் பெருங்கடலுடைய துவக்கத்தில் கொண்டு இந்த கப்பலை முதல்ல நிறுத்தினது அமெரிக்கா தான். அதுக்கு பிறகுதான் இந்த USS ஜெரால்ட் ஃபோர்டு எடுத்துட்டு வந்தாங்க. இது இப்போ செங்கடல் பகுதியில் நின்றுட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ என்ன செய்தி அப்படின்னா, 2-3 நாளைக்கு முன்னாடியே அப்ரஹாம் லிங்கன் மிக மோசமாக தாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது குறித்து எந்த செய்தியுமே, எந்த வீடியோக்களையும் புகைப்படங்களையும் சர்வதேச ஊடகங்கள் வெளியிடலை. அது ஒன்று. ரெண்டாவது, இந்த USS ஜெரால்ட் ஃபோர்டு இருக்கு பார்த்தீங்களா, இது மிக மோசமாக தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்குன்னு சர்வதேச ஊடகங்களே இன்னைக்கு செய்தி போட்டிருக்கிறாங்க. இதுல அமெரிக்காவினுடைய அவங்களுடைய நேவல் கமாண்ட் இருக்கு பார்த்தீங்களா, 5th Fleet, அவங்களே செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க. ஆன் March 12th, USS ஜெரால்ட் ஆர் ஃபோர்டு CVN 78 experienced a fire that originated in the ship's main laundry space. The cause of the fire was not combat related and is contained அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு தீ பிடிச்சிருக்கிறது உண்மைதான், இது லாண்ட்ரியில் தீ பிடிச்சிருச்சு, சண்டைக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை, காம்பேக்ட் இதுக்கு எந்த சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அமெரிக்காவினுடைய US நேவல் ஃபோர்ஸ் சென்ட்ரல் கமாண்ட் US 5th Fleet இன்னைக்கு ட்விட்டரில் போட்டிருக்கிறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, தேர் இஸ் நோ டேமேஜ், எந்த டேமேஜும் ஆகலை, எல்லாமே பாதுகாப்பாக தான் இருக்குது. குறிப்பாக ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் எல்லாமே ஃபுல்லி ஆப்ரேஷனாக தான் இருக்குது. 2 sailors மட்டும் காயம்பட்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு எந்த லைஃப் த்ரெட்டெல்லாம் கிடையாது, இன்ஜுரிஸ் மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் இன்னும் அடிஷ்னலான தகவலை நான் அப்பப்போ தர்றோம் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு கப்பல், மிக 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 கட்டுக்கோப்பாக இருக்கக்கூடிய ஒரு கப்பலில் திடீர்னு தீ விபத்து மட்டும்தான் நடந்திருக்கு அப்படின்னு அமெரிக்கா சொல்லுது அப்படின்னா அதை நம்பவே முடியாது. ஏன் அப்படின்னா, கண்டிப்பாக ஏதோ ஒரு துல்லியமான தாக்குதல் இந்த USS ஜெரால்டு மேலே நடந்திருக்கு. நான் இந்த கப்பல் முழுசாக அழிஞ்சிருச்சுன்னு சொல்லலை. இந்த கப்பலில் ஏதோ ஒரு பாகத்தில் மிசைலோ இல்லை ஏதோ ஒரு அட்டாக் கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க.
வெகு விரைவில் ஈரான் இதை செஞ்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து வீடியோ வெளியிடுவாங்க. ஸோ அமெரிக்கா பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பண்ணக்கூடிய எல்லா ஆப்ரேஷன்ஸோட வீடியோவையும் இதே நேவல் பேஸாக இருக்கட்டும், ஏர் பேஸாக இருக்கட்டும், எல்லாமே கிளாஸிஃபைடாக வீடியோ வெளியிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் ஈரான் இது வரைக்கும் இஸ்ரேல் மேலே நடத்தின தாக்குதல்களோ, இஸ்ரேல் இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் சிஸ்டத்து மேலே தாக்குதல் நடத்தினாலும் சரி, இஸ்ரேல் இருக்கக்கூடிய ஃப்ளைட்டர் ஜெட்ஸை அவங்க அடித்து நொறுக்கினாலும் சரி, எதையுமே அவங்க வீடியோ காட்சிகளை வெளியிடலை. குறிப்பாக ஈரான் செய்யக்கூடிய எந்த தாக்குதலையும், அது வந்து சவுதியாக இருக்கலாம், இல்லை வந்து ஈராக்காக இருக்கலாம், இல்லை வந்து கத்தாராக இருக்கலாம், ஒமேனாக இருக்கலாம், எந்த நாட்டில் அவங்க பண்ண தாக்குதல் குறித்தான அதிகாரப்பூர்வ வீடியோவையும் இதுவரைக்கும் ஈரான் வெளியிடவே இல்லை. அவங்க ரேடார்லாம் அடிச்சு நொறுக்கியிருக்கிறாங்க. அந்த ரேடார் அடிச்சு நொறுக்கிறது குறித்து கூட எந்த வீடியோ அவங்க இது வரைக்கும் வெளியிடலை. அதே போல இந்த USS ஜெரால்டை அடிச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஈரான் வீடியோக்கள் வெளியிடுறதுக்கு வாய்ப்பு குறைவு தான். எப்பவுமே அவங்களுக்கு தாக்குதல் பண்ணதை காமிச்சிக்க மாட்டாங்க. ஸோ இப்போ இதில் நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த யுத்தத்தினுடைய மையமே இந்த 2 கப்பல் தான். ஏன்னா அது ரெண்டும் ஒரு மிதக்கும் இராணுவ கிடங்குகள். அது ஒரு விதமான ஒரு கேம்ப், அது ஒரு மிலிட்ரி கேம்ப் தான் அது. இதில் ஒரு 4500 பேர் இருப்பாங்க, அதில் ஒரு 5000 பேர் இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 9000 to 10,000 சோல்ஜர்ஸ் வந்து ஒரு நாட்டுக்கு பக்கத்தில் அங்கேயே போய் குடியிருக்க முடியும். எக்கச்சக்கமான செலவாகும் இந்த கப்பலுக்கு. USS ஜெரால்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட $6.5 மில்லியன் $8 மில்லியன் வரைக்கும் செலவாகும். இதே நீங்கள் வந்து லிங்கனாக இருந்தால் $2 to 3 மில்லியன் ஒரு நாளைக்கு செலவாகுது அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ இவ்வளவு கோடிகளை கொட்டி செலவு பண்ணுறாங்க ஒவ்வொரு நாளைக்கும். இப்போ நீங்கள் வந்து ஜெரால்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு 6 கோடி 7 கோடி செலவு பண்ணணும். எதுக்கு அப்படின்னா சண்டை போடுறதுக்கு இல்லை, அந்த கப்பலை சும்மா நிறுத்த வச்சிருக்கிறதுக்கு. அங்கே சாப்பாடு, டீ, காபி, ஸ்நாக்ஸு, இது இல்லாமல் லாண்ட்ரி சர்வீஸு, ஹவுஸ் கீப்பிங் சர்வீஸு, இது மாதிரியான வேலைகள் பார்க்குறதுக்கு மட்டுமே 6-7 கோடி செலவாகும். இது இல்லாமல் அவங்க இராணுவ பயன்பாடு, ப்ராக்டிஸ் பண்ணுறது, அங்கே இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் ஒர்க்ஸு, மெக்கானிக்கல் ஒர்க்ஸு, இது எல்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 10 கோடி ரூபாய்க்கு மேலே அந்த கப்பலுக்கு செலவு பண்ண வேண்டிய, மெயின்டெனன்ஸ் செலவு பண்ண வேண்டிய நிலைமை வந்து அமெரிக்காவுக்கு இருக்குது. ஸோ அப்போ இதுலேருந்து நமக்கு தெரிய வர விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கப்பலை டிப்ளாய்ட் பண்ணுறதே பயங்கரமான எக்ஸ்பென்சிவ். ஆனால் ஈரானுக்கு அது கிடையாது. ஈரான்கிட்ட வந்து ஃபாஸ்ட் போட் சிஸ்டம் இருக்குது. அவங்கள்ட்ட எக்கச்சக்கமான ஃபாஸ்ட் போட் வச்சுருக்காங்க. சின்ன போட்டு தான் இருக்கும், 2 பேர் 3 பேர் தான் நிற்பாங்க. அதில் வந்து அவங்க ராக்கெட் லான்ச்சர்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த ராக்கெட் லான்ச்சர்ஸை வச்சு அடிப்பாங்க. இது இல்லாமல் ஈரான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய நேவல் மைன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நீர் கன்னிவெடிகள், இதை வந்து அங்கங்கே பிளான்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இது முழுக்க முழுக்க ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸை சுற்றி தான் நடந்துகிட்டு இருக்கு. இது ரெட் சீக்கெல்லாம் போகலை. ஸோ இது குறிப்பிட்ட பகுதியில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போது ஈரான் கடல் வழியில் ரொம்ப 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 உறுதியான ஒரு ஃபேக்டராக இருக்காங்க. இப்போ USS ஜெரால்டு அப்படிங்கிறது ரெட் சீல தான் நிற்கிது. இப்போ ரெட் சீல வச்சு USS ஜெரால்டை தாக்கணும் அப்படின்னா இவங்களால கண்டிப்பாக மைன்ஸை வச்சோ இல்லை பாஸ்போர்ட்டை வச்சோ செஞ்சிருக்க முடியாது. அப்போ இவங்க மிசைலை வச்சு அடிச்சிருந்தா மட்டும்தான் அந்த ஜெரால்டை அடிச்சிருக்க முடியும். ஒன்று ஈரான் அடிச்சிருக்கணும், இல்லை ஈரான்ட்டிருந்து மிசைல்ஸை வாங்கி ஹவுத்திஸோ இல்லை வந்து ஹமாஸோ இல்லை வேற யாரோ மற்ற ஒரு போராளி குழுக்கள் நிறைய இருக்கிறாங்க. ஈரான்ட்டிருந்து ஆயுதங்களை வாங்கி சண்டை போட குழுக்கள், அதில் ஏதோ ஒரு குழு தான் இதை செஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக வந்து ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கிறது. எவ்வளவுதான் அமெரிக்கா இந்த யுத்தத்தில் தங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா ஆயுதங்களையும் கொண்டு வந்து குவிச்சாலும் ஏன் ஈரானை அடிக்கவே முடியல? அடித்தாலும் ஈரான் ஏன் வந்து தன்னுடைய யுத்தத்தை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, இது குறித்து 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அல் ஜசீரா பத்திரிகையில் ஒரு கட்டுரை வந்திருக்கு. அந்த கட்டுரையில் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க, டீசென்ட்ரலைடு மொசாக் டிஃபென்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அதாவது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சென்ட்ரலைஸ்டு அதிகாரமாக இருக்கும். மேலிருந்து கமெண்ட் வரும், எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜின் அடிப்படையில் தான் அவங்க மற்ற நாடுகளையுமே அணுகிறாங்க. அவங்க வந்து ஈராக்கில் யுத்தம் நடத்தும் போதும் சரி, ஆப்கானிஸ்தானில் யுத்தம் நடத்தும் போதும் சரி, மேல் இருக்கக்கூடிய தலைமைகளை கொண்டு விட்டால், மிக முக்கியமான ராணுவ அதிகாரிகளை கொண்டு விட்டால் அந்த தேசமே வந்து நிலை குலைஞ்சிரும். அதான் அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஈரான் என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்படிதான் அவங்க ஆப்கானிஸ்தான் ஈராக் எல்லாம் ஆலையை முடிச்சாங்க, நாம விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு 20 வருஷமாக அவங்க ரொம்ப 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 ரிசர்ச் பண்ணி, அதில் குறிப்பாக IRGCன்னு சொல்லக்கூடிய இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்ட் கார்ஸ் அப்படிங்கக்கூடிய சிறப்பு ராணுவ படை இருக்கு பார்த்தீங்களா, அந்த ராணுவ படையினுடைய முக்கியமான தளபதி, அதாவது ஹெட்டா இருந்தவர் முகமது அலி ஜஃபாரி வந்து 2007 to 2019 வரைக்கும் மிக துல்லியமாக ஒரு டெக்னாலஜியை கொண்டு வர்றார், ஒரு ஸ்ட்ராட்டஜியை கொண்டு வர்றார். அதான் டீசென்ட்ரலைஸ்டு மொசாக் டிஃபென்ஸ். இது வேற ஒன்றும் கிடையாது. ஆர்மியாக இருந்தாலும் சரி, மிசைல் ஃபோர்ஸாக இருந்தாலும் சரி, நேவல் ஃபோர்ஸாக இருந்தாலும் சரி, லோக்கல் கமாண்டாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே தனித்தனியாக பிரித்து அது அட்டானமஸாக சுதந்திரமாக செயல்படும். ஒரு கமெண்ட்டுக்காக நீ எடிட் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு தாக்குதல் நடக்குது அப்படின்னா அங்கே உன்னுடைய புத்தியை பயன்படுத்தி இந்த இடத்துல இப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத லோக்கல் யூனிட்டாக இமீடியட் கமாண்டை நோக்கி பவரை டீசென்ட்ரலைஸ் பண்ணி இவங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால தான் இந்த யுத்தம் இவ்வளோ தொடர்ச்சியாக நடக்குது. அலி கமேனி அவர்களை கொண்டாலும் சரி, அவரை சுற்றி இருக்கக்கூடிய ராணுவ அதிகாரிகளை கொன்று விட்டால் இந்த யுத்தம் முடிவடைந்து விடும் என்றுதான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் நினைத்தார்கள். ஆனால் இன்னைக்கு அது நடக்கல.
இன்னைக்கு யுத்தம் உச்சத்துக்கு போயிட்டு இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இந்த மொசாக் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான். இதுல குறிப்பாக என்ன சொல்றாங்க அப்படின்னா இதுல மல்டிபிள் ரீஜனல் சிஸ்டம் இருக்கு, செமி இண்டிபெண்டா இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. இதுல குறிப்பாக ஈரானினுடைய ஹசான் அபீஸ் அப்படிங்கக்கூடிய முக்கியமான ஒரு போர் தளபதி, அவர் இதை ஒரு ஐடியாலஜிக்கல் நரேஷனாவே செட் பண்ணி வச்சிருக்கிறார். ஸோ இது இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு. அப்போ ஈரான் மீது எப்படி இருந்தாலும் தாக்குதல் நடத்துவாங்க அப்படிங்கிறது ஈரானுக்கு வெளிப்படையா தெரியும். அவங்க 20 வருஷமாக இந்த ஸ்ட்ராட்டஜியை திட்டத்தை போட்டு வச்சு தான் இன்னைக்கு ஈரான் இந்த சண்டையில பலமா இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமா அமைஞ்சிருக்கு. அலி கமேனி இருந்த காலகட்டத்திலும் அவர் தான் இதை என்டோர்ஸ் பண்ணியிருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு திட்டம் இருக்கணும், ஒரு தலைவரை கொண்டுட்டாலோ தலைமை இருக்கக்கூடிய அதிகாரிகளை கொண்டுட்டாவோ அந்த தேசம் தலைகீழாக மாறிடக்கூடாது, அதற்கு பிறகும் அது போரை நடத்தி கொண்டு போக வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட ஒரு சிஸ்டம் வேணும் அப்படின்னு தான் அவங்க அதை ஷேப் பண்ணியிருக்கிறாங்க. இதுல குறிப்பா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு யுத்தத்தை எவ்வளவு நாட்கள் நீடிக்கிறாங்களோ, ஒரு நின்று பிடிச்சு வெயிட் பண்ணி சண்டை போடுறது தான் ரொம்ப முக்கியமானது. அதாவது ஒரு பெரிய தேசம் நிறைய ராணுவ கட்டமைப்போட நம்ம முன்னாடி நின்னா அவங்கள உடனே ஃபேஸ் பண்ணும்போது நமக்கு பெரிய ஷாக்கிங்கா இருக்கும். பொறுமையா நின்று அடிச்சு அவங்களுடைய உளவியலை உழைக்கணும் அப்படிங்கிறது தான் இதுல ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜியா இருக்கு. அதாவது யுத்தம் அப்படிங்கிறது ஷேப்டு பை டைம் அப்படிங்கிறாங்க. என்டியூரன்ஸ், அடாப்டபிலிட்டி, எபிலிட்டி ஆஃப் சர்வைவிங் த ஓப்பனிங் ஷாக்ல ஒரு சர்வைவல் பண்றதா இருக்கட்டும், அதை ஒரு சகிப்புத்தன்மையோடு தகவமைத்துக் கொள்ளக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், இதை எல்லாத்தையுமே ஒரு போர் ஸ்ட்ராட்டஜியா பயன்படுத்தி இதை டீசென்ட்ரலைஸ்டு மொசாக் சிஸ்டம் அப்படிங்கிற பேர்ல உருவாக்கி 20 வருஷமா இவங்க பிராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா இந்த யுத்தத்தில் ஈரானினுடைய கை ஓங்கி இருக்கிறது. இதுல குறிப்பா என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த 2 கப்பலை அடிச்சிருக்கிறாங்க அப்படின்னா இந்த 2 கப்பலை சாமர்த்தியமாக அமெரிக்காவை துல்லியமா தாக்குறது அப்படிங்கிறது ஈரானினுடைய நேவல் ஃபோர்ஸ். அப்போ ஈரானினுடைய தலைவரை கொண்டுட்டா, ஈரான்ல இருக்கக்கூடிய மேல்மட்ட ஆட்களை கொண்டுட்டா ஈரானுடைய நேவல் ஒர்க் ஆகாது, அந்த பக்கம் மிசைல் சிஸ்டம் ஒர்க் ஆகாதுன்னு சொல்றதெல்லாம் பொய். அவங்கவுங்க தன்னிச்சல்ல இந்த யுத்தத்தை மிக துல்லியமாக மிக ஷார்ப்பா போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் இன்னைக்கு அமெரிக்காவை பின்னுக்கு இழுத்திருக்கு. இந்த யுத்தத்துல சில முக்கியமான ஆய்வறிஞர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா அமெரிக்கா இந்த யுத்தத்துல தோத்துருச்சு அப்படிங்கிறாங்க.